நாலாவது நாள் பிபிஎஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு டே வந்து 4. இதோட நோக்கம் என்னன்னா, பற்றுறுதியில் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நாள் எத்தனை? நாள் 4. சொல்லுங்க, நாள் 4. நோக்கம் பற்றுறுதியில் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம டீம் பிரிப்போமா? நம்ம டீமுக்கு பேர் மாத்துவோமா? ஏசுவி சீசர்கள்ல ஒரு 3 பேர் வச்சுடுவோம். ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப். சரியா? எந்த குரூப்புக்கு? அந்திரேயா. அந்திரேயா. சரியா? அந்திரேயா. எந்த குரூப்புக்கு? மத்தேயு. சரியா? லாஸ்ட் வந்து பிலிப்பு. பிலிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிலிப்பு இயேசு சீசர்கள் ஒரு ஆள். அப்படி 3 சீசர்கள் வந்தாச்சு, 3 குரூப். சரியா? யூதாஸ். இது வந்து என்ன சொல்றது? அந்திரேயா, யூதாஸ், பிலிப்பு. ஓகேயா? நாம என்ன சொல்லணும்? ஆர் யூ ரெடின்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்லணும்னா ஓ எஸ் எஸ் ஜீசஸ். ஆர் யூ ரெடி? ஓ எஸ் எஸ் ஜீசஸ். பிலிப்பு குரூப் சொல்லவே இல்ல. ஆர் யூ ரெடி? சரி, இன்னை நாளுக்குள்ள நம்ம நோக்க வசனம் பார்ப்போம். சரியா? இன்னைக்கு நாள் வந்து 4. நோக்கம் என்னன்னா, என்ன சொல்லுது இந்த நோக்கம்? நீங்க சொல்லுங்க, நான் சொல்லி அடுத்து சொல்லுங்க. பற்றுறுதியில் நீங்கள் ஆனா அதுல அப்படி இல்லையே. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9:22. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9:22. அந்த பிலிப்பு குரூப்ல இருந்து ஒருத்தங்க வந்து சொல்லுங்க. 500 மார்க்ஸ் தருவோம். வாங்க. சரி, அந்திரேயா டீம்ல இருந்து ஒருத்தங்க வாங்க. பற்றுறுதியில் நீங்கள் விசேஷித்தவர்கள். மகளே ஒரு விசுவாசம் ஒன்று ரட்சித்தது. மத்தேயு 9:22. சரி, இவங்களுக்கு எல்லாம் ஒரு டீடைல்ஸ் கிளாஸ் கொடுங்க. ஆர் யூ ரெடி? மார்க் வந்து 10க்கு 10. சரியா? யூதாஸ் டீம்ல இருந்து ஒருத்தங்க வாங்க. எல்லாரும் போங்க. மகளே, திறன்கொள். உன் விசுவாசம் எனக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9:25 சொல்லணும்னு ஆசைதான். ஆனா 22. சரியா? கரெக்டா? நோக்கமா? மைக்கை நீங்க ஆஃப் ஆக்குறீங்க. கரெக்டா தெரியுது. 4 பற்றுறுதியில் நீங்கள் எனக்கு தெரியாம வெயிட் பண்ணுங்க. மார்க் வந்து 5க்கு 5.
இந்த மார்க்குக்கு தான் நாங்க எதிர்பார்த்துட்டு ஒண்ணுமே செய்யாம அப்படி சும்மா இருக்கணும்